லண்டன் சென்று வந்த பிறகு அண்ணாமலையின் பேச்சில் முதிர்ச்சி தெரிவதாக சீமான் குறிப்பிட்ட நிலையில் சீமான் தனக்கு அண்ணன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது வரவேற்கிறேன், தம்பியை வாழ்த்துறேன். படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். அது இப்போ எல்லாருமே சொல்றாங்க, தம்பி வந்து இப்போ பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு, நிதானமா இருக்குன்னு. அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி, அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் தேடல் அவசியம். ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது. அவர் கற்றுட்டு வந்ததில் மகிழ்ச்சி தான். ஒரு 3 மாத காலம் வெளியிருந்து ஒரு கடினமான ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பார்க்குறோம், நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு வந்துங்கன்னா அப்பப்போ நம்ம கண்ணாடி பார்க்கணுங்கன்னா இந்த விஷயத்தை என்ன பெட்டராக பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமான்னு அப்பப்போ நாமளும் முதிர்ச்சியை காட்டணும் இல்லைங்கண்ணா. இல்லாட்டி 36 வயசில் சின்ன பையன் அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னு அண்ணன் சொல்கிறத விட, அரசியல் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கன்னா. நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேன், அதை சுட்டி காட்டும் பொழுது கண்ணாடியை பார்க்குறேன், என்னை திருத்திக்கிறேன். நல்ல விஷயம் செய்யும் பொழுது பாராட்டுறீங்க, அதையும் ஏற்றுக்கிறேங்கன்னா. அதனால் சீமானனை பொறுத்தவரை ஒரு அண்ணன், மாறுபட்ட கோணம், வேறு வேறு பாதை, சித்தாந்தம் வேறு, எல்லாம் வேறு. அரசியல் இருக்கும், 2 பேரும் தமிழ்நாட்டுக்காகத்தாங்க நான் இருக்கோம், அதில் தவறு இது இல்லையாங்கண்ணா.